நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இன்டர்சோலுக்கு இன்னும் 13 நாள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம புயல்னு ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான்ல, அவன் ஊருக்குள்ள வரப்போறான்னு சொன்ன எடுத்த பதிவு. இன்னைக்கு என்னெல்லாம் அலப்பறான்னு சொல்றேன் கேளுங்க. காலைல ஏஞ்சனே பல்லவலிக்கிட்டு காஃபி குடிக்கிறேன், தாங்க முடியாத குளிர். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல இருக்கிற சிங்காரெல்லாம் ஒருத்தன் ஒரு மூலையில இருக்கான். மாதாஜி கடைக்குட்டி சிங்கத்தை பத்திரமா பேக் பண்ணி வர வச்சிருக்காங்க. தலைவரும் குளிருக்கு ஏத்த மாதிரி ஜம்முன்னு தூங்குறாப்ல. சரி நானும் சும்மா வீட்டுல தானே இருக்கேன், சாப்பிட்டு முடிச்சப்பறம் இன்னைக்கு முடிக்க வேண்டிய வேலை ஏதாச்சும் இருந்தா பண்ணிடலாம் அப்படின்னு இந்த வேலைக்கு இறங்கிட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம போன்லயும் லேப்டாப்லயும் ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபுல் ஆயிருச்சு. இப்ப தேவை இல்லாத வீடியோ, பெரிய சைஸ் வீடியோ எல்லாத்தையும் தூக்கி டஸ்ட்பின்ல போடணும். நான் லேப்டாப் திறந்து பார்த்தப்பறம் எந்த வீடியோ டெலிட் பண்றதுக்கு மனசே இல்ல. ஏன்னா எல்லா வீடியோல அவ்வளவு மெமரிஸ் இருந்தது. அப்புறம் இந்த மழையும் குளிர் ஸ்டார்ட் ஆனாலே இந்த ஒரு பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் வந்துரும். ஓய்வு அறைக்கு போயிட்டு அடிக்கடி அட்டெண்டன்ஸ் போட வேண்டியதா இருக்கும். ஏன்னா அடிக்கிற குளிர் அந்த மாதிரி. சாயங்காலமா தெருக்குள்ள போயிட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வரலான்னு போனேன். எங்க ஊர்ல புயலின் தாக்கத்தால எந்த பாதிப்பும் இல்ல, மிதமான மழை மட்டும் தான். அப்புறம் நம்ம குட்டி கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் 3 பேர் ரோட்ல சுத்திட்டு இருந்தானுங்க. அவனுங்களை பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போடான்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ள வரேன். மாதாஜி நீ கடைக்கு போயிட்டு வாடான்னு சொல்லிட்டாங்க. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கம்மியான மழை தான், ஆனா இதுக்கே ரோட்ல எல்லாம் இவ்வளவு தண்ணி நிக்குது. நேத்து நிறைய பேர் ஸ்ரீலாம் கலந்து டிஎம் பண்ணிருந்தீங்க. கவலைப்படாதீங்க, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தப்பறம் நம்மளோட ரொட்டீனான நீஸ்ட் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு நைட்டுக்கு சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.